அஸ்ஸலாமு அலைக்கும். நான் இப்போ ரீசன்ட் டேஸாக ஒரு துவா கன்டினியூஸாக ஓதிட்டுருக்கேன். அது எதுக்காகனா, அல்லாஹ் தஆலாவோட பாதுகாப்புக்கு வேண்டி நான் ஓதிட்டுருக்கேன். இன்ஷா அல்லாஹ் அந்த துவா என்னன்னு நீங்களும் தெரிஞ்சுட்டு ஃபாலோ பண்ணுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்த பாதுகாப்பினுடைய துஆ இது. ஹஜ்ரத் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக, யார் ஒருவர் இந்த துஆவை காலையில் 3 முறை ஓதுகிறாரோ, மேலும் மாலையில் 3 முறை ஓதி வருகிறாரோ, அவருடைய விஷயத்தில் எந்த வஸ்துவும் எவ்வித தீங்கும் இழைக்க முடியாது. மேலும் மற்றொரு ஹதீஸின் அடிப்படையிலே அவருடைய விஷயத்தில் திடுக்கிடக்கூடிய முசீபத்துகள் அவரை அண்டாது. திடுக்கிடும் துன்பங்கள், திடீரென்று வரக்கூடிய பிரச்சனைகள் அவருக்கு நிகழாது என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். துஆவை எல்லா மதரசாக்களையும், நாம் படிச்ச மதரசாவில கூட காலையில 3 முறை, ஃபஜ்ருக்கு பிறகு 3 முறை சொல்லிக் கொடுப்பாங்க, மகரிபுக்கு பிறகு 3 முறை சொல்லிக் கொடுப்பாங்க. இருக்கக்கூடிய மாணவர்களுக்கான பாதுகாப்பிற்காக வேண்டி மதரசாக்களில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கும் இந்த துஆ சொல்லிக் கொடுக்கப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது. அன்பானவர்களே, இன்னைக்கு நம்ம பாதுகாப்பிற்காக வேண்டித்தான் முழு உலகமும் சுத்திக்கிட்டு இருக்கு. முழு உலகமும் சுத்திக்கிட்டு இருக்கிறது Z+ பாதுகாப்பை விட, SPG பாதுகாப்பை விட மிக உறுதியான பாதுகாப்பை இன்று நாம் பார்க்க இருக்கிறோம். காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, இது ரசூலுல்லாஹ் கற்றுக் கொடுத்தது. இந்த துஆ என்ன? பிஸ்மில்லாஹில்லதி லா யதுர்ரு மஅஸ்மிஹி ஷைஉன் ஃபில் அர்தி வலா ஃபிஸ் ஸமாஇ வஹுவஸ் ஸமீஉல் அலீம். ஸ்கிரீன்ல வருது பாருங்க. பிஸ்மில்லாஹில்லதி லா யதுர்ரு மஅஸ்மிஹி ஷைஉன் ஃபில் அர்தி வலா ஃபிஸ் ஸமாஇ வஹுவஸ் ஸமீஉல் அலீம். என்ன அர்த்தம்? என்ன? பிஸ்மில்லாஹில்லதி, அந்த அல்லாஹ்வினுடைய பெயரை கொண்டு ஆரம்பம் செய்கிறேன். அவனுடைய பெயர் எப்படிப்பட்டது? லா யதுர்ரு மஅஸ்மிஹி ஷைஉன் ஃபில் அர்தி வலா ஃபிஸ் ஸமா, அவனுடைய பெயருடன் இருக்கும் பொழுது பூமியிலும் மேலும் வானத்திலும் எந்த ஒரு வஸ்துவும் எனக்கு தீங்கு இழைக்க முடியாது. வஹுவஸ் ஸமீஉல் அலீம், அவன் கேட்கக்கூடியவனாகவும் மிக பெரியவனாகவும் அறிந்தவனாகவும் இருக்கிறான் என்ற இந்த துஆவை நீங்கள் காலையில் ஓதிக்கொண்டால் மாலை வரை அல்லாஹ்வினுடைய பாதுகாப்பு, மாலை ஓதிக்கொண்டால் காலை வரை அல்லாஹ்வினுடைய பாதுகாப்பு. இந்த துஆவை ஞாபகம் செய்து கொள்ளுங்கள். இதை காலையும் மாலையும் தொடர்ந்து ஓதி வாருங்கள். அல்லாஹ்வினுடைய பாதுகாப்பில் நிச்சயமாக நீங்கள் இருப்பீர்கள். இது ஹதீஸின் அடிப்படையில் ப்ரூவான துஆ. இது திர்மிதி ஷரீஃப்ல இந்த ஹதீஸ் இருக்கு, அபூதாவுதுல இந்த ஹதீஸ் இருக்கு. தாராளமாக இதை நீங்கள் காலையும் மாலையும் ஓதி வாருங்கள். இன்ஷா அல்லாஹ் மீண்டும் நல்ல தலைப்பில் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.